மாதிரி வந்து நார்த் இந்தியால நிறைய பேர் வந்து கோட்டையை கொண்டாடி காந்தியோட புகைப்படத்தை செருப்பால் அடித்தது, துப்பாக்கியால சுட்டாரு. அது யாரோ செய்யறாங்க. யாரோ செய்யறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி செய்யாது. ஏனென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஸ்வச் பாரத் 10 ஆண்டு காலமாக நடத்தினார். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் அவர் அறிவிச்சார். ஆக காந்தியை கூட அவர் குறிப்பிட்டார். சுதந்திரமான இந்தியா வேணுமா, சுத்தமான இந்தியா வேணுமான்னு கேட்டா காந்தி சுத்தமான இந்தியா கொடுங்க, அதுக்கப்புறம் சுதந்திரமான இந்தியா வாங்கி கொண்டு என்ற பேச்சை சொன்னார். அதனால பாரதிய ஜனதா கட்சி காந்தியை மதித்து கொண்டு நீங்க தான் தினம் தினம் கொண்டு இருக்கிறீர்கள். ஓப்பனா நாங்க வந்து காந்தி எனக்கு பிடிக்காதுன்னு திருமாவளவன் சொல்றாரு. அதுக்கு அவர் பதில் சொல்லட்டும். பெண் தலைவரோ ஆண் தலைவரோ இப்படி பேசுறது நான் தனி மனித தாக்குதல். இன்னொன்னு அண்ணன் திருமாவளவன் சொல்ல நான் தினம் பாட்டில் திறக்கிற மாதிரி பேசுறாங்க. நான் சொன்னேன் அப்படி உங்களுக்கு ஏன் பாட்டில் ஞாபகம் வருது? நான் தினம் பாட்டில திறக்கிற மாதிரி பேசுறாங்களாம். நான் எங்கேயுமே பாட்டிலையும் பேசல, மூடியும் பேசல. நான் மோடியை தான் பேசுவேன். பாட்டில் மூடியை பத்தி தான் நான் பேச மாட்டேன். அதனால பாட்டில திறந்தாதான் அதுக்கப்புறம் ஒரு டேஸ்டே பண்ணது கிடையாது. ஏன் இவ்வளவு எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் டேஸ்டே பண்ணலன்னு ஏதோ உங்களோட சுய பிரபலத்தை அங்க சொல்றதுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டு நான் எங்களுக்கெல்லாம் குடித்தவன் தான் நடக்க தெரியல, குடிக்கலாம் தெரியாதுங்க. அதான் இப்ப பெண்கள்லாம் குடிக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு கொண்டு போறாரா? அவங்க மாநாட்டுல பின்னால் உட்கார்ந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு பெண் காவலரை நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பெரியாரை பின்பற்றுகிறோம், அதான் நாங்க பெண்ணினத்தை போட்டுக்கிறோம் நீங்க சொல்றீங்க. பெண் காவலர் என்ன பண்ணீங்க? நீங்க என்ன டான்ஸ் ஆனீங்க? மேல போய் நீ வந்து அத்துமீறு, திருப்பி அடி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு அப்புறம் திருப்பி குடின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது. ஏன்னா இவங்க வந்து மாநாடு நடத்துறதே ஒரு டிராமாக்காக நடத்துறாங்க. அதனாலதான் அதைத்தான் நான் சொன்னேன். நீங்க இவ்வளவு நாள் நடத்தாம நீங்க இந்த காந்திய கொள்கையை மறந்து விட்டு நீங்கள் நடத்துகிறீர்களே என்று சொன்னா, நான் ஒரு கட்சியை பத்தி சொன்னா நான் தன்னை குடிகாரன்னு சொன்ன மாதிரி அவர் பேசினார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குடிக்கலன்னு சொன்னா என்ன ஒரு கீழ்த்தரமான மனசு இருந்தா வெளிப்பாடு இப்படி வரும்னு எனக்கு தெரியல. அது வந்து நான் நிஜமாவே திருமாவளவன் அவர்களை அவர் வந்து ஒரு நாகரிகமான அரசியல், என்னதான் கோபமா வேகமா பேசினாலும் நாகரிகமான அரசியல்வாதி நான் நினைத்து கொண்டிருந்தேன். அன்னைக்கு மேடையில அவரோட இமேஜ் சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. இன்னொரு தலைவரை இப்படி பேச முடியும் அப்படின்றது வக்கிரத்தின் அடையாளம் என்பதை என்னால சொல்ல முடியும்.